நம்மளது செந்தூரான அறக்கட்டளையில் யூடியூப்பில் புகழ் ஐயா சும்மா சொல்லணும்னா சரவடி தான். தொடுற வரைக்கும் ஒன்றும் தெரியாது, தொட்டதுக்கப்புறம் சரவடியாக இருக்கும். ஏன்னா ஐயா வாக்கு சித்தர்னே பேர் அவருக்கு. ஐயா இப்போது நம்ம செந்தூரான அறக்கட்டளையுடைய முதல் மாத கருத்தரங்கில் இப்போ பேருரையாற்ற இருக்கிறார். ஐயா பேருரையாக இருந்தாலும் அதை சிற்றுரையாக முடித்து உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு வழிவிடுங்கள் ஐயா. திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம். முன்னால் பார்வையாளராக உட்கார்ந்திருக்கவர்கள், இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துபவர்கள், மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எனக்கு முன்னால் பேசி சென்ற ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நான் திண்டுக்கல்லேருந்து வர்றேன். என் பேர் டாக்டர் எல்கே ஜெய் சூரியநாராயண சுவாமிகள். யூடியூப்பில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். முதல்ல நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். ஜோதிட குருமார்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். திரு மருதமலை குருஜி ஐயா அவர்கள், மதுரை பொன்னையா சுவாமிகள், அதற்கப்புறம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். தயவுசெய்து இங்கே உட்கார்ந்துருக்கிற 25 பேராதும் என் பேச்சை கேளுங்கள், உங்கள் வாழ்வு மலரும். என்றைக்கு இந்த யூடியூப் சேனல் வந்ததோ, என்றைக்கு டிவி சேனல் வந்ததோ, அதற்கு முன்னால் இருந்த ஜோதிடம் பிழைத்தது. அன்றைக்கி பெரியவங்க பேச மாட்டாங்களா? தாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல வித்துக்களை உலகத்திற்கு தரமாட்டார்களா என்று மேடையாக ஏறி எங்கேயாவது ஒரு கருத்தரங்கம் போட மாட்டாங்களா? அவங்க எப்படி வேகமாக பலன் எடுக்கிறாங்க, அந்த சுவையை அள்ளித்தர மாட்டார்களா என்று ஏங்கி நோட்டும் பேனாவும் தூக்கிட்டு நாங்கள் தெருவா அலைஞ்சோம். அன்றைக்கி கருத்தரங்கம் கிடையாது. பிஎஸ்ஐயர் காலத்தில் மதுரையில் தெருவா போனால் ஒருத்தர் சொல்லித்தர மாட்டாங்க. எந்த ஜோசியரும் ஒரு ஜோசியனை வளர விட மாட்டான். இன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. தயவுசெய்து ஒரு மூத்த ஜோதிடர் என்கிற முறையிலே சொல்லுகின்றேன், பணிவோடு சொல்கிறேன், வேறு வழியிலேயே அவங்க காலை பிடிச்சிக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இடைஞ்சல் பண்ணுறது, வந்திருக்கிறவனோட விசிட்டிங் கார்டு வாங்குறது, அவன் இருக்கிற திறமையை தாங்கிட்ட கொடுத்து வாங்குறது, இந்த தன்மையை நீங்கள் ஒழிக்க வேண்டும். சப்ஜெக்டுக்கு வந்துட்டேன். போன பிறவியில் நீங்கள் எதையெல்லாம் அலட்சியம் செய்தீர்களோ, எந்த உறவையெல்லாம் அலட்சியம் செய்தீர்களோ, அதற்கு காரணம் எது என்றால் சனி பகவான். இங்கிட்டு போய் இப்படி வந்துட்டேன். இந்த திதி சூனியம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஏன்னா மாப்பிள்ளை அரை மணி நேரம் எடுங்கன்னாரு. எங்கள் வீட்டு மருமக கடைசியில் சொல்லிட்டார், மாமா இந்த 4 மணி வரும்போது முடிச்சிருங்கன்ட்டார். வேறு வழி இல்லை, பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், ஒரு பிரச்சனை கேட்கணும் இல்லையா? பித்திருக்களிடமிருந்து வம்சாவளியாக வரக்கூடிய யோகங்கள், கர்மாக்கள், வினைகள் போன்றவற்றை திரிசூனியம் சொல்லுகிறது. 4 வரி சொன்னாலும் பாயிண்டாக இருக்கணும், நச்சுன்னு உள்ளுக்குள்ளே போகணும். சும்மா வாயில் வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டுலாம் ஜோதிடம் கிடையாது. கற்றுக்கொள்ளுகின்ற பொழுதே கலையோடு, மாண்போடு, நீதியோடு, நெறியோடு, முறையோடு நீங்கள் பயின்று கொள்ள வேண்டும். உங்கள் குருமார்களை படங்கள் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். அன்றைய தினம் ஒரு பிளாக் போர்டு இருக்கணும். அன்னைக்கு ஜோதிட கட்டத்தை போட்டு கோச்சாரத்தை போடணும். கொஞ்சம் நல்ல சப்ஜெக்ட் கஷ்டப்பட்டு செயல்படுத்தி எங்கிருந்தோ ஒரு மண்டபத்தை பிடிச்சி அத்தனை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இத்தனை பேர்கள் உயர்ந்தவர்கள் 50 பேர் டயத்தை வேஸ்ட் பண்ணி இவ்வளவு பேச்சாளர்களை கொண்டுட்டு உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னா வாங்குற லெவலில் தானே மனநிலை இருக்கணும். நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். நீங்கள் ஜோதிடத்தை நீங்கள் ஏமாத்துறீங்கன்னா, நீங்கள் இன்சல்ட் பண்ணீங்கன்னா அதற்கு புதன் என்ற கிரகம் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் உதவாது. ஒருவரினுடைய முன்னோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை சபித்து விட்டு சென்றிருக்கிறார்களா இல்லையா, ஆசீர்வதித்து போயிருக்கிறாங்களா என்பதை அறிய பயன்படுவது தான் திரிசூனியம். திரிசூனியம்னா தெரியுமில்ல? தெரியாது. அந்த ஒரு அதாவது திதிகள், அந்த திதிகளுக்கு பிரதம திதியில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு 2 வீடுகள் திரிசூனியம் ஆகும். துலாம் ராசியும் மகர ராசியும் ஆகும். அங்கே ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்?
அந்த தசை புத்தி காலகட்டத்தில் தவக்காலமாக மாறிவிடும். உன் வாழ்வில் சுகத்தையும் இன்பத்தையும் நீ அனுபவிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் அங்கே சூனியம் இருக்கு. ஏன் அப்பா சொத்து பிள்ளைக்கு வருது, அப்பா செஞ்ச பாவம் வராதா? முதல்ல சொல்லிட்டு போனார், சந்திரன் தான். உலகம் தொட்ட காலத்திலிருந்து சந்திரன் தானே தாய். சந்திரன் நமக்கு உடலை கொடுத்தால, அம்மா தானே உடலை கொடுத்தா, அப்பா உயிரை கொடுத்தானே. அப்போ உடலும் மனமும் என்கிற மனித அந்தஸ்து, அந்த சென்ட்ரிபிகல் ப்ராசஸ் யூனிட் சிபிஓ யாரு? 2 கிரகம் சேர்ந்து ஒரு கிரகத்தை படைக்குது. தாய் ஒரு கிரகம், தந்தை ஒரு கிரகம். நீ உன் உடலையும் மனதையும் இயக்கினால், இறைவனிடத்தில் சொன்னால், அவனிடத்தில் அர்ச்சனை பண்ணா சொல்றான். என்ன பண்றான்? திருவோண நட்சத்திரே மகரராசி ஜாதகாய. யார் திருவோண நட்சத்திரம்? நீங்களே ஒரு பேரை சொல்லி, இப்போ உதாரணத்துக்கு கோகிலா நாம்னியாகம் ஆவயோக சக குடும்ப யோக சேம ஸ்தைரிய வீரிய விஜயாயில் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் சம்பத்கணாம் தேசிய சொல்றனா இல்லையா? அது சான்ஸ்கிரிட்ல சொல்றான். ஏன்? அந்த சப்தங்கள் ஆகாயத்தை நோக்கி போகும். அப்போ தாய் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கானா இல்லையா, அம்மா நல்லா இருக்கா இல்லையா, சந்திரனை வச்சே நீ பலன் சொல்லு, கடகத்தை வச்சு பலன் சொல்லு. உன் பாட்டை முப்பாட்டை உனக்கு சொத்து கொடுத்தானா இல்லையா, ராகுவை வச்சு பலன் சொல்லு. நீங்கள் அடிப்படை படித்ததுக்கு அப்புறம் மேல்நிலை வகுப்பெல்லாம் தெரிஞ்ச பிறகு எப்படி பலன் எடுத்தல் என்பது, பெரிய பெரிய ஜோசியர்லாம் புக்கு எழுதுறான். அவன் எப்படி எழுதுவான்? காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் உள்ளே பொழிந்திருக்கு. மேசத்தினுடைய ராசியினுடைய தலைவன் செவ்வாய், மங்களகாரகன். மங்களகாரகன் முதல்ல நல்லா இருக்கணும்ல. அப்ப அந்த மங்களகாரகனாகிய மேசத்துக்கு 4ஆம் இட சந்திரன் நீச்சம், செவ்வாய் நீச்சம். அப்ப என்ன சொல்றான்? அதுக்கு 4ஆம் இடம் கெட்டு போயிருந்தாரு. செவ்வாய் நின்ற இடத்துக்கு 4ஆம் இடம் நீச்சமாகத்தான் இருக்கும். அந்த பாவம் வேலை செய்யாது. குரு நின்ற வீட்டிற்கு 2ஆம் பாவம் நீச்சமா இருக்கு. குருவுக்கு 2ல எந்த கிரகம் வந்தாலும் விளங்காது. ஒரு பாவம் இயங்க வேண்டுமானால் அதற்கு 8ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். 12 கட்டமும் கெட்டதே கிடையாது. அப்படி எவனா சொன்னா அவன் ஜோசியனே கிடையாது. 12 கட்டமும் நன்மையைத்தான் தரும், தீமையே தராது. சாரம் கேபி சொன்னார். கேபி படிச்சுக்கணும், நாடி படிச்சுக்கணும். எனக்கு சனி தேசம் மீனத்திலிருந்து நடத்துறாரு. 1, 5, 7, 9 படிக்கணும். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கணும். 9ல் கேது உட்காந்துருக்கான். அப்போ எனக்கு சனி கேது காம்பினேஷன். இது நாடியில் சத்தம் இல்லாமல் எந்த தசா புத்தியிலையும் வரலை. ஆனால் கேது உள்ளே வந்துட்டாரு. எப்படி வேலை செய்கிறாரு? எப்படி வேலை செய்ய முடியும்? அப்போ பாரம்பரிய ஜாதகத்தில் பராசரத்தில் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாடி போய் படிக்கணும். நல்ல சொல்லிக்கூறவங்கள்ட்ட போகணும், வெக்கப்படக்கூடாது. நான் ஜோசியர், யாரோ நல்ல சொல்லி கொடுத்தாங்கன்னா உடனே போய் பணம் கட்டிட்டு என்ன பண்ணுவேன்? படிச்சுட்டு வருவேன். சாமி நீங்கள் டிவியில் கலக்குறீங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னார். இருக்கட்டும், உங்கள்கிட்ட படிக்கணும்னு இருக்கு. கற்றலின் கேட்டல் நன்று. முதல்ல டிசிப்ளின் இருக்கணும். ஜோசியர்னா டிசிப்ளின் இருக்கணும். அது இருந்தால் தான் சரியாக வரும். இப்போ நான் வந்து நிமித்தம் எடுப்பேன். போய்கிட்டு இருக்கும்போது நிமித்தம் எடுத்து பலன் சொல்லுவேன். நிமித்தம் எடுத்து பலன் சொல்லுவோம். எப்போவுமே முதல்ல பேசிக் படிச்சுட்டு உயர்நிலை கல்வி படிச்சுட்டு அதற்கப்புறம் என்ன செய்யணும்னா, எப்படி விதி வேலை செய்யுது. மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், ஒருத்தருக்கு செவ்வாய் தசை நடக்குதா, செவ்வாயினுடைய நட்சத்திரம் 2 வீடுகள், அந்த பாவமும் இயங்கும். அதுலேருந்து விதி எடுத்திருப்பான். நம்ம முன்னோர்கள் சாபம் எந்த பாவத்தை பாதித்திருக்கிறது என்பது சொல்லி காட்டுது. அதுதான் திதி சூன்யம். அதனால் கிரகம் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். திதி சூன்யத்தை விரிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் பித்ருவர்க்கம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இந்த கர்மாவில் மாத்ரு தோஷம் பித்ரு தோஷம் இருக்கு. மாத்ரு தோஷம் பித்ரு தோஷம் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறான். நாம் ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம அம்மாவினுடைய குணங்கள் எல்லாம் கர்ப்ப காலத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்மகிட்ட வரும். அதெல்லாம் இந்த கிரகத்தில் எழுதப்படாத விஷயம். அப்பாவுடைய கர்மாக்கள்லாம் வரும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அம்மாவினுடைய குணமும் அப்பாவினுடைய குணமும் 2 சேர்ந்த கலவை தான் நாம். அப்போ என்னாகும், நம்முடைய ஜாதகத்தில் கிட்டத்தட்ட என்னாகும் 7 7 49 வகை, 7 7 ஜென்மம். அவர் கர்மாலாம் உள்ளே இருக்கு. ஜோதிடத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க,
ராகுன்னு எடுத்துக்கிட்டால் 3ன்னு எடுத்துக்கோங்க. உங்கள் அப்பா ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார், அப்பாவோட பிறந்தது 3 வருது. ஜோதிடம் அப்படி பார்த்த உடனே கொண்டு டக்கு டக்கு டக்குன்னு பலன் சொல்லலாம். அதுக்கு உள்ளவங்களாம் இருக்காங்க. சாரத்தை பயன்படுத்தி பாவத்தை பயன்படுத்தி பலன் சொல்லலாம். பாவத்துள் பாவம்லாம் இருக்குது. அதனால் பொதுவாக பொறுத்தளவில் ஒரு திசை நல்லா வேலை செய்யலை, நல்ல இதாக இருக்குது. ஏன் நடக்கலைன்னா அங்கே சூனிய கிரகம் இருக்கும். அந்த சூனியம் என்ன சொல்லுது? அம்மாவினுடைய கர்ம வினை. அம்மாவுக்கு கர்மா கிடையாது, அப்பாவுக்கு தான் கர்மா. ஒரு ஜாதகத்தில் அம்மாவுக்கு கர்மா கிடையாது, பெண்களுக்கு கர்மா கிடையாது, அப்பா தான் கர்மா. அம்மாவோட கர்மாவையும் அப்பாவோட கர்மாவையும் சேர்த்து 21 தலைமுறை உள்ள கர்மாவை நான் போக்குவதற்கு புத்திரனாக பிறப்பேன் என்று சொல்லி தான் வருகிறான். அதனால தான் புத்திரன், புத் என்ற நரகத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடியவன் தான் புத்திரன். முதல்ல புராணம் படிக்கணும், வெறும் ஜோசியம் மாத்திரம் சொல்லக்கூடாது. ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யுது? உதாரணத்திற்கு கிருஷ்ணர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்? கிருஷ்ணர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்? ரோகிணியில் பிறந்தார். அவருக்கு தாய்மாமன் யாரு? கம்சன். தாய்மாமனுக்குரிய கிரகம் எது? சத்தமா சொல்லுங்க. புதன். காரணமே இல்லாமல் கிருஷ்ணன் பிறப்பதற்கு முன்னதாக 8 பேரை கொன்னானா இல்லையா? அப்போ புராணங்களில் அஸ்வினிக்கு சூரியன், அஸ்வினி குமாரர்களுக்கு காரணமே இல்லாத பழி, பாவம், அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் நடக்கக்கூடியது எது என்றால் சூரியன். அஸ்வினி மகம் மூலத்துக்கு சூரியன் எதிரி. சூரியனுடைய கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துக்கு அஸ்வினி என்கிற நட்சத்திரம் எல்லாம் எதிரி. அஸ்வினி சூரியனுடைய மகன் தான் அஸ்வினி குமாரர். பிரதி உஷாங்கிற தேவி என்ன பண்ணா? சூரியனிடத்தில் குடும்பம் நடத்தினா. உஷா தேவி குடும்பம் நடத்தினா. சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியல. அப்போ உடனே என்ன சொன்னா? சூரியனுடைய மனைவி சூரியனோட குடும்பம் நடத்த முடியல, வெப்பம் தாங்க முடியல. விஸ்வகர்மாவோட மகள் தான் அந்த உஷா தேவி. அவள் என்ன பண்ணா? ஓடி வந்துட்டா அப்பா வீட்டுக்கு. ஏமா வந்துட்டேன்னாரு. அப்பா அத்தாங்கிட்ட குடும்பம் நடத்த முடியல, ஒரே வெக்கையாக இருக்கு அப்படின்னாரு. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன்ட்டு என்ன பண்ணார்? பின்னு வழியாக தோட்டமாக போகும்போது ஒரு குதிரை வடிவம் எடுத்துகிட்டு போயிட்டான். மாப்பிள்ளை அங்கேருந்து சூரியன் வந்தார். வணக்கம் மாமா, நமஸ்காரம் மாமா, உங்கள் பொண்ணு வந்திருக்கா மாப்பிள்ளை, சொல்லுங்கன்னாரு. என்ன மாமா அப்படி சொல்லாமலாம் வந்துட்டான்னாரு. மாப்பிள்ளை உங்களோட வெக்க தாங்க முடியலையான்னாரு. அப்படியா, சரி நான் ஒரு ஐடியா பண்ணேன், சொல்லுங்க மாமான்னாரு. சூரியனிடமிருந்து வெப்பக்கதிர்களை குறைத்து சரி பண்ணி, வெட்டி செதுக்கி சரி பண்ணி வேண்டிய அளவுக்கு அந்த வெப்பத்தோடு கொடுத்தார். அப்போ கேட்குறாரு, எப்படி போயிருக்காண்டார்? மாப்பிள்ளை குதிரை வடிவமாக கிட்ட நந்தவனத்துக்குள்ளே போயிருக்காண்டார். அப்படியாண்டார். இவர் சூரியனும் குதிரை வடிவம் எடுத்து அது பெண் குதிரையாக போனால் இவர் ஆண் குதிரையாக மாறி போய் 2 பேரும் சந்தோஷமாக இருந்து பிறந்தது தான் அஸ்வினி குமாரர்கள். அப்போ பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டாங்க. நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஏங்க நம்ம பிள்ளையை அனாதையை விட்டுட்டு வந்தோமேன்னாரு. அவங்க வளர்றாங்க. அவன் செவ்வாய் என்கிறவன் அந்த பூமாகா தேவி வளர்க்குறா. அப்போ சொல்கிறா, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்குறா பெத்தவ. அப்போ சொல்கிறார், சூரியன் தான் தலைமை மருத்துவன், அவன் தான் மருத்துவ கடவுள். அவர் உடனே தன்னுடைய கலைகளை எல்லாம் அஸ்வினி குமார் சொல்லி கொடுத்துட்றார். அதனால தான் அஸ்வினி குமாரர்கள் தான் தேவலோக மருத்துவர்களாக மாறிவிடுகிறார்கள். இப்படி எல்லாவற்றிலும் காரகத்துக்குள்ள பிராணம் உள்ள பிராணத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. கம்சன் என்பவன் காரணமே இல்லாமல் கிருஷ்ணனை இது பண்ணான். அப்போ ரோகிணிக்கு புதன் என்கிற நட்சத்திரத்தினுடைய தசைகள்லாம் வரும் பொழுது காரணமே இல்லாமல் பழி பாவங்கள் எல்லாம் கொடுக்கும். கவனிச்சிங்களா? நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். சிவனும் பெருமாளும் ஒன்றிணைந்த சூரிய நாராயணன் ஒரு அற்புதமான பெயரை கொண்டவர். சாஸ்திரத்தில் பூஜைகள் வேள்விகள் பண்ணக்கூடியதில் ஒரு சிறப்பு பெற்றவர். அவர் நம்மிடையே ஒரு அழகாக ஏறக்குறைய சாஸ்திர நிகதிகள் எல்லாம் சொன்னார். அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவரை வாழ்த்துகிறோம். வாக்கு சித்தர் ஐயா அவர்களுக்கு செந்தூரன் அறக்கட்டளையின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருக சீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. அவ்வளோதான். இந்த திசைக்கு இவன் கெடுதல் பண்ணுவான், இந்த திசைக்கு இவன் கெடுதல் பண்ணுவான். எந்த ஜோதிட பாடத்திலையும் கிடையாது, புராணங்களில் ஒளிஞ்சிருக்கு. காவியம் படிக்க முடியாதவர்கள் ஓவியம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். புரியுதுங்களா? மருதமலை குறிச்சி மாதிரி ஐயாவுக்கெல்லாம் வகுப்பில் போய் படிங்க, வகுப்பில் படிங்க. கருத்தரங்கத்தில் சொல்ல வர்றாங்க. இப்போ நான்லாம் நிறைய சொல்லணும்னு வாரேன். உண்மையிலே சொல்கிறேன், நான் ஜோதிடர்களின் பாதுகாவலன்.
புரியுதுங்களா? சீக்கிரமே படித்து நல்ல பலன் சொல்லி சீக்கிரமே முன்னேறிடணும். இவங்க தேசிய மகளிர் ஜோதிடத்தில் நான் பேசியிருக்கேன், விதியை மாற்ற விருட்ச சாஸ்திரங்கள் பண்ணியிருக்கேன். இந்த மரத்தை நட்டால் சரியாக வாஸ்துப்படி வாஸ்து பண்ணிட்டு இல்லை டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன் ஜெர்மன் யூனிவர்சிட்டியில். வீட்டில் எப்படி கேன்சர் வருதுன்னு யாருக்குமே சொல்கிறது இல்லை, யாருமே ஜோசியர் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வாங்க ஓப்பனாக சொல்லித்தரேன். நான் சாவதற்குள்ளே நான் எப்படி அலைஞ்சு திரிஞ்சு கற்றுக்கிட்டனோ. நாங்கள் பழனியில் போகர் மடத்தில் புலிப்பானிக்கிட்ட படித்தவங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக முன்னேறணும்னு நினைக்கிறவங்க நல்லதை நடத்துங்கள், நல்லதை செய்யுங்க. கண்டிப்பாக 10 பேர் முன்னேறினா பிரகாஷ் மீட்டிங் போட்டார் மாதாந்திர கருத்தரங்கம். அந்த மனுஷன் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். அதனால் நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்குள் பேசிக்கொள்ளாதீர்கள். பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க ப்ளீஸ் கைண்ட்லி. நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், உங்கள் காலை பிடிச்சி கேட்குறேன். இனிமேல் அவகதை பேசாதீர்கள், அவகதை பேசாதீங்க, சிவகதை படிங்க. இங்கே வர்றவங்க எல்லாருமே மனிதகுல உத்தமர்கள். இந்த கீழே இருப்பவர்கள் மேலே வர வேண்டுமானால் மேலே இருக்கிற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நல்ல விஷயங்களை பிரகாஷ் ஐயா ரொம்ப பிரமாதமாக பேசுவார். அவருடைய கருத்தரங்கம் வெற்றி பெறணும். இங்கே வந்திருந்தவர்கள் அத்தனை பேர் இந்த பண்டிட் பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய யூடியூப்லாம் பாருங்கள், வியந்து போனோம். எப்படியெல்லாம் எடுக்க முடியும். அதனால் உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு தர வேண்டியவர். எனக்கு நான் நேசிக்கிற மனிதர்களில் பண்டிட் பாலசுப்ரமணியன் அவருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் யூடியூப்பில் பார்க்குறேன். அவர் வந்தார்னா நல்லா இருக்குன்னு நான் விரும்புகிறேன். ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியன் மேடைக்கு. ஆமாம், காரணம் என்னென்னா இவர்கள்லாம் சிறு பிள்ளைகள் தான். இவங்க கல்யாணத்துக்கெல்லாம் நான் போக முடியல. பிரகாஷ் மாப்பிள்ளை கல்யாணம், வல்லரசு தினேஷ்லாம் எனக்கு தெரியும். அதனால் இவங்க எல்லாரும் 4 பேர் சேர்ந்து இந்த பள்ளிப்பாளையத்தை முகுந்தன் முரளி எல்லாம் 4 பிள்ளர் தான் இன்றைக்கி ஜோதிட சங்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே சிறந்த சங்கம்னா பள்ளிப்பாளையம் தான். அது திருச்செங்கோட்டில் நடத்துகிறாங்க. அதனால் இவங்க எல்லாமே நான் நேசிக்கப்படக்கூடிய மனிதர்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எனக்கு ஒரு மானசீக குருமார்கள். ஏன்னா எவளி சொன்னாலும் அவ்வளி நல்வழி என்று எடுத்துக்கொள்ளக்கூடியவன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இவங்க பார்வைப்பட்டாலே குரு பார்த்தால் கோடி நன்மை. நீங்கள் அதை தான் நான் சொல்கிறேன். இவங்க எல்லாருமே பார்த்தாங்கன்னா கோடி நன்மை. பெண்களுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அதை தொடர்ந்து நடத்துகிறாங்க. அதனால் இந்த புண்ணிய செயல் நடக்கணும், இது கீழே உழக்கூடாது. அதனால் எல்லோரும் இன்புற்றி இருக்க வேண்டும். வேறொன்று செய்யாய் பராபரமேன்னு சொல்லி பிரகாஷ் மாப்பிள்ளை அவர்கள் தொடர்ந்து இந்த கருத்தரங்கம் நீங்கள் எப்போனாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு உற்ற துணையாக தோளாக நாங்கள் இருப்போம் என்று சொல்கிறோம். திண்டுக்கல் ஜோதிட நல சங்கத்தின் சார்பாக நன்றி ஐயா, நன்றி. இப்பொழுது துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்.